ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்எல்டிடின்னு ஒரு அனிமையை பார்க்க போகிறோம். இந்த அனிமையை ஒன்றில் என்ன பற்றி சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். அந்த கஷ்டத்துலேருந்து அவன் எப்படி வெளில வந்தா, அதே சமயத்தில் அவன் எப்படி சாவே இல்லாத வாழ்க்கையாக இருந்தால் இந்த உலகத்திலே தலை சிறந்த வீரன் அம்மாள்னா. இந்த பயணத்தில் நிறைய ஆபத்துகளும் இருக்குது, அதான் மிஸ்டியான மிருகங்களும் இருக்குது, டீமன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எப்படி டேக்கிள் பண்ண போகிறான், நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம எபிசோடுக்குள்ளே தான் பார்க்கணும். அதுக்கு எபிசோட் ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு செட்டை காட்டுறாங்க. அந்த செட்டில் ஒரு வயசானவர் இருக்காரு, அது கூடயே நம்ம ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த வயசான மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே மேலே ஒரு பார்வையை பார்க்குறாங்க. அங்கே ஒரு டயக்ராம் மாதிரி இருக்குது. அந்த டயக்ராமுக்கு திடீர்னு உயிர் வந்து அது ஒரு ரெக்கை மாதிரி வந்து அப்படியே பாஸ் பண்ணுது. அதை நம்ம மாஸ்டர் வாங்கினதுக்கப்புறம் அந்த ரெக்கையை தூக்கி, அதாவது அந்த கோல்டன் ரெக்கையை தூக்கி நம்ம இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிற செட்லேயே நீ தான் முக்கியமான ஆளமாக இருக்க, ஏன்னா நீ தான் அவதார இல்லாமல் போயிருக்க. இது எங்களோட செட்டுக்கே பெருமையான, இது ஒரு முடிவற்ற ஆரம்பத்துக்கான தொடக்கமாக அமையட்டும் ஃப்ராங்க்வின். உன்னால் இதுக்கு மேலேயே போக முடியும் அவங்க நம்புகிறோம் ஃப்ராங்க்வின், உன்னால் முடியும். ஏன்னா இந்த சின்ன வயசுல நீ இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க, இது நானே எதிர்பார்க்குற ஒன்று. எங்கள் செட்டுக்கு நீ தான் இப்போ ஐக்கானா மாறிட்டுங்கிறவன் சொல்கிறாங்க. அதை கேட்ட இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, என்னோட டேலண்ட் எதுவுமே தானாக வந்ததில்லை, நீங்கள் எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம். அதை கேட்ட இந்த மாஸ்டர் என்ன சொன்னா, இது உன்னோட தன்னோட கிட்ட காட்டுது. சரி ஓகே, நீ அடுத்த ரிலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். உனக்கு இந்த இடம் செட் ஆகாது, அந்த ரிலே போனால் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறோம், அதுக்கு ஒரு இடம் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு நீ போனோன்னா உன்னோட மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், அதே சமயத்தில் உன்னால் ஈஸியாகவும் கல்டிவேஷன் பண்ண முடியும். அதை கேட்டு நம்ம ஃப்ராங்க்வின், எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்ட ஃப்ராங்க்வின், ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கு போகணும், எங்கள் அப்பாவை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவரை பார்த்து நன்றி சொல்லு, என்னை வளர்த்துருக்கு இவ்வளோனா. அதுவும் இல்லாமல் எனக்கு 2 சர்வெண்ட் வேணும், அந்த பயணத்தில் எனக்கு என்னை டேக் அவுட் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் எல்லாம் டேக் அவுட் பண்ணுறதுக்கு 2 சர்வெண்ட் வேணும். என்னோட கல்டிவேஷனுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட விஷயத்துக்கு நீங்கள் அப்ரோச் கொடுப்பீங்களா இல்லையான்னு தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்ட இருக்குது. அதுக்கு அந்த மாஸ்டர் கண்டிப்பாக உனக்கு அப்ரோச் கொடுக்குறேன், உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ரிச்சான சிட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸாக பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது குங்ஃபு ப்ராக்டிஸ் தான் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோவை இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனாக யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு நம்ம மாஸ்டர் வந்தாரு, எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நடந்து வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே 8ஆம் லெவல் 9ஆம் லெவல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ட்ரைனிங் எடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கு உங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டி ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் லெவலே 3 லெவல் தான் அதிகபட்சமாக இருக்கீங்க. இது இன்னும் நமக்கு பட்டாது. நீங்கள் 8ஆம் லெவல் 9ஆம் லெவல் போகணுன்னா அது அவ்வளோ சாதாரணமாக விஷயம் இல்லை. ஏய் தம்பி, நீ இங்கே வாங்குறவே ஒருத்தர் அது கூட்டத்துலேருந்து கூப்பிட்றாங்க. அதை கூப்பிட்டதுக்கப்புறம் அவனும், மாஸ்டர் நான் ஒரு சாரி மாஸ்டர், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் 2nd லெவலில் தான் இருக்கேன், என்னால் உங்களுக்கு கூட அந்தளவுக்கு சண்டை போட முடியுமான்னு தெரியல. சரி பரவாயில்ல, அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சொன்னதுக்கப்புறம் இவனை அங்கேருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் ஒரே அட்டியில் இவனை தள்ளி விட்டுறான் அவன். அப்போ இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, அவனை ஃபர்ஸ்ட் மூவும் 2nd மூவும் நல்லா இருந்துச்சு, ஆனால் 3rd மூவ் 4th மூவ்லாம் ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சிரு. எனக்கு கணிப்பு மட்டும் சரியாக இருந்தால் உன்னால் 7th இருக்கிற மாதிரியும் போக முடியும், அதுக்கப்புறம் உன்னால் போக முடியாது. அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இப்போ உங்ககிட்ட நாங்கள் சக்தியை கொஞ்சம் வெளிப்படுத்தினால அது ஜஸ்ட் ஒரு 5th லெவல் தான், நான் அதே 8th லெவலில் பண்ணி தான் நீ செத்தே போயிருப்ப. அதை கேட்ட இவன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு தெரியும், ஆனால் எனக்கு நீ இவ்வளோ கைட்னஸ் கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் மேலே சொல்லிட்டு பின்னாடி போகிறான். அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதாவது 8th லெவல் 9th லெவல் வரதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இது என்னால் நம்ப முடியல. ஆனால் உங்களுக்கு 10th லெவலை பற்றி எதுவுமே தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அதாவது யாராவது ஒருத்தவங்க 10th லெவல் ரீச் பண்ணாங்கன்னா அவங்களோட பாடி உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும், அது ஒரு பயங்கரமான சக்தியாகும். அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அப்படிலாம் நடக்குமா? அதை கேட்ட நம்ம ஹீரோ இதை பற்றி யாருமே இது சொல்லலைங்கிறமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 10th லெவல் தான் லிமிட்டு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாருமே முட்டாள் தான் சொல்லுவேன், ஏன்னா அது ஒரு ஆரம்பத்துக்கான தொடக்கம் தான். அது இந்த ரிலேமோட பேர் அவதார் ரிலேம். அந்த ரிலேமை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கேட்டவங்க எல்லாருமே என்ன அவதார் ரிலேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மைண்டில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் இருக்கும், அந்த அவதாரியமுக்கு போனதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு கிடைக்குங்கிறது தெரியும். அதாவது ஃபிசிக்கல் பாடி எல்லாமே சேஞ்ச் ஆகும், எக்ஸ்ட்ரீம் பவரில் போவீங்க. இப்படி செயல்படுனா அவங்க இதயத்தோட ரத்தங்க அணுக்கள் ரொம்ப அதிகரிக்கும், அதனால உங்கள் மூளையோட அந்த இதயம் சேர ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் கிடைக்கும். அந்த பவர் தான் சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துலேயே அதான் ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ராங்கஸ்டான இதுக்கு பிகினிங் ஸ்டேஜ் அதுன்னு யாருக்குமே புரியலை.
அந்த அவதார் நிலையம்ல இருக்கவங்க பயங்கரமான சக்திசாலியா மாறுவாங்க. ஏன் ஆரம்பம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன்னா எம்எல்டி அடையிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கவங்க பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணி அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாத்துக்குமே அதிபதி ஆவாங்க. அவங்கள யாராவது கொல்லணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரே முடிவு மரணம் மட்டும்தான். அதுக்காக தான் எல்லாருமே அவதார் நிலையம் போனதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணி பெரிய ஆளாலும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அது ஒன்று தான் காரணம். அதை கேட்ட எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காருன்னு. அப்போ சடனாக ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. இந்த இடத்தோட என்ன சொல்லிட்டு வரேன்னா அங்கிள் சொல்கிற எல்லா விஷயமும் உண்மைதான், அதுக்காக அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம். அவளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாஸ்டர்னு ஒருத்தர் சொன்னோம்ல, அவனே இவனை பார்த்து மறைய சொல்லிட்டு மண்டிட்டு இருக்கான். அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மண்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட ஓனர் சொல்லல. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் உங்களில் ஒரு ஆள் என்னோட ஃபேமிலியோட உறுப்பினராக மாற முடியும். அதாவது யார் இந்த அவதார எனக்கு போகிறீங்களோ அவங்க என்னோட ஃபேமிலியோட ரெப்ரஸன்டேட்டிவாக மாறுவீங்க. அவங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், நீங்கள் சர்வெண்ட்டாகவும் இருக்க அவசியம் இல்லை. அதை கிட்ட நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கான். அங்கே சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓனர் கூட ஒரு வயசான ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்க, நன்றி சொல்ல மாட்டீங்களா. அதை கேட்டவங்க எல்லாருமே பயந்துட்டு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோ அப்போ நானும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், நானும் இதுக்கு மேலே சர்வெண்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த வயசான இருக்கால, நீங்கள் உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் ஹண்டிங் போகணும்னு சொன்னீங்க, போலையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட இந்த பொண்ணு, நீங்கள் சொல்கிறது ரைட்டா, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்ன ஹண்டிங்கா, அப்போ குதிரை எதுவுமே ரெடி ஆகலையே, இதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஓனர் தான் அந்த ஹண்டிங்காக ரெடி ஆகிறதுக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போது அந்த வயசான இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, 28 பசங்க வர போகிறத கேள்விப்பட்டேன், நம்ம ட்ரெஷரை அந்த மவுண்டன்லேருந்து எடுக்க போகிறாங்களா, அது அப்படி ஒரு சீன் நடக்கக்கூடாது, நீ இந்த அதை பார்த்துக்கோ, நீ அந்த இடத்துக்கு போ. அதை கேட்டு அந்த மாஸ்டர் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஒரு பனி பிரதேசம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் சுவிட்சல் பவரால் வேகமாக பறந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லி எவனோ ஒருத்த வர மாதிரி இருக்கு. அவன் இந்த இடத்த இவனை வந்து இடிச்சிடலாம். அதை பார்த்துட்டு நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்டானு இவன் பயந்துட்டு, என்ன மன்னிச்சிருக்கேன், நான் உங்களை இடிச்சிருக்கேன், அதே சமயத்தை என்ன மாஸ்டர் தான் பார்க்கணும் சொன்னா, இதை என்கிட்ட பேசணும்னு சொன்னா நான் பேசிட்டு இப்போ வெளில வந்துட்டேன். அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு போய் பாருங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் எல்லாம் கேளுங்க, நான் பண்றேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் இந்த பச்சை சட்டக்காரன், நீ ரொம்ப மரியாதை கொடுக்குற, எனக்கு இந்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஓகே உன்னை மன்னிச்சுட்டு இந்த வாட்டி, ஆனா அடுத்த வாட்டி மன்னிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான். பச்சை சட்டக்காரன் அப்படியே ஒருத்தவங்கள்ட்ட வந்து, சீனியர் ஃபாக் என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, உன்னை இங்க வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எனக்காக நீ ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அந்த ட்ரெஷர் என்னங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்ட 2 விதமான ட்ரெஷர் இருக்குன்னு, ஏசியன் காலத்துல இருந்து அபூர்வமான சக்திகள் நிறைஞ்ச ஒரு பெயிண்டிங்ஸ் தான் ஒன்று எடுக்க சொல்ல போறேன். இல்லை ஒரு பெயிண்டிங்கோட பேர் த கோல்டன் எரர் அண்ட் இன்னொன்று டிராகன் பெயிண்டிங். அந்த 2 பெயிண்டிங்லையும் ஈவில் சைடோட செட்டில் இருக்கவங்களா தேடிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் வேற யார் கைக்கு கிடைக்கக்கூடாது, அது பயங்கரமான சக்தி வாய்ந்தது, அது நம்ம கைக்கு கிடைக்கணும், அதுக்கு ஒன்றை தான் நான் இப்போ போகிறேன், எனக்காக அந்த பெயிண்டிங்கை நீ எடுத்துகிட்டு வருவியா. அதை கேட்டு இவன் பச்சை சட்டக்காரன், கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதை பண்ணாமல் இருப்பேன், நீ எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி அதை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். அதை கேட்டு இந்த ஃபாக் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே போய் சீக்கிரமாக அதை கண்டுபிடி, அதை தேடி நிறைய பேர் வருவாங்க, இதுக்கப்புறம் இதை பற்றி யாருக்கிட்டையுமே நீ பேசாத போ. இவனா அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர காட்டுறாங்க. அந்த பேலஸ்ல என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே நம்ம ஹீரோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த